ஓகே, சில இடங்கள் இரிட்டேட்டிங்காக இருக்கும், சில இடங்கள் நல்லா இருக்கு. ஃபுல்லாக டபுள் மீனிங் தான் ப்ரோ. டபுள் மீனிங். ஆமாம், டபுள் மீனிங் தான். ஓகே, படம் ஓவரால் இன்ட்ரெஸ்டாக போர் அடிக்காம இருந்தது. போர் அடிக்காம. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லா இடத்துலன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சும்மா அது ஒரே விஷயத்தை திரும்ப போட்டு குழப்பிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரெடின் கிங்ஸ்லி கரெக்டாக இது மாதிரி காமெடி நல்லா இருக்கா? காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம். குழந்தைகளை அவாய்ட் பண்ணிக்க நல்லது. ஓகே, சில இடங்கள் இரிட்டேட்டிங்காக இருக்கும், சில இடங்கள் நல்லா இருக்கு. ஓகே, ஏ கிளாஸ் படம் போர் அடிக்காமல் இருக்குது. ஓகே, போர் அடிக்காமது. ரொம்ப போரிங்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, அடல்ட் ஃபிலிம் அதுதான்ட்டு. ஓகே, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி இருந்தால் கொஞ்சம் மூஞ்சி சுழிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க 18+ எடுத்தனால அடல்ட்னால வந்துட்டு பசங்க கேங்கு அந்த மாதிரி அவங்களோட இது வந்துட்டு எல்லா ஜானருக்கான ஃபிலிம் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் இப்போ நான் எந்த மாதிரி வயசு பசங்களை எல்லாம் பார்க்கறது போகிறது மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சீனும் கிளாப் அதை எழுதியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே வச்சு செஞ்சு எழுதியிருக்காங்க. இப்படி யோசிச்சாரு தெரியல. டேரக்டர் பார்த்தா அவன்கிட்ட கேளுங்க, அழகாக எழுதியிருக்காரு. நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா காமெடி இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்குது. யாரோட போர்ஷன் நல்லா இருந்தது? ரெடின் கிங்ஸ்லி. இது ஓவரால் எல்லாமே காமெடி ஆக்டர்ஸ் தான், ஃபுல்லாகவே எல்லாருமே ஸ்கோர் பண்ணி. நார்மல் மூவி மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரி லைனும், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி. ஆக்சுவலி இது மொத்தமாக ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு டெத் ஒன்று இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லை, உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓவராலாக ஒரே ட்ராக்ல தான் நல்லா காமெடியாக பண்ணியாக போயிட்டு இருக்கு. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது, காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. வைபவ் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்டிங் வைஸும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த டைமிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கு. அடல்ட் காமெடி நல்லா இருக்கு, ஆக்வர்டா இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன ப்ரோ, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபிலிம், என்டர்டைன்மெண்ட் மூவி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். வீக்கெண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் ப்ரோ. காமெடிலாம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வைபவ் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் கரெக்டான சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்களோட சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தது ப்ரோ. வைபவ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தீபாக்கா நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட போர்ஷனும் நல்லா இருக்கு ப்ரோ. என்ன கேட்டால் 100 ரேட்டிங் நான் கொடுப்பேன். பார்க்குறவங்க மட்டமான ரேட்டிங் கொடுத்தா அது நம்ம பிரயோஜனம் இல்லை. எங்கள் கண்ணுக்கு படம் சூப்பர், வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா போச்சு, செகண்ட் ஹாஃப்க்கு குறையே இல்ல. சூப்பர் படம், சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே அதுல மொத்தமா நடிச்சிருக்காங்க சார். டீம் ஒர்க் தான் இது. தனியா இவங்க வந்து நல்லா இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா தனியா சொல்ல முடியாது. டீம் ஒர்க் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, இன்னும் மத்தவங்களும் வரட்டும், பார்க்கட்டும், ரிவ்யூ கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கு. சின்ன பசங்க வர வேண்டாம், பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல காமெடி. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, எல்லாமே ஓகே. ஸ்டார்ட் பண்ணல இருந்து முடியற வரைக்கும் நல்ல காமெடியா தான் இருந்துச்சு. எங்க ஹீரோ சார் தான் பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதால நல்லா இருந்துச்சு. நல்லா நேச்சுரலா நடிச்சிருந்தாரு. போர்லாம் அடிக்க ஃபன் பண்ணி பார்த்தா எந்த படமும் போர் அடிக்காது. நல்லா இருக்கு, சிரிப்பா போர் அடிக்காம இருந்தது. நல்லா இருந்துச்சு. இருக்கு ப்ரோ. வீக்கெண்டுக்கு தரமான படம், பாருங்க கண்டிப்பா. இருக்கு ப்ரோ. ஒரு அப்பா இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்பா இறக்கும்போது ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி அவங்க அடக்கம் பண்ணாங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு ப்ரோ, இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, அந்த போர் அடிக்காமல் இருக்கு, நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. நீங்கள் கொடுத்த காசுக்கு மன நிம்மதியோட படம் பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கு. ஒரு காமெடி தான், ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒரு சின்ன கான்செப்ட் தான், நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குது அதில் படம் எல்லாமே. பிடிச்சிருக்குது. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக காமெடி, அந்த மெயின் மேட்டர்லாம் அது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கு. போர்ட்லாம் இல்லை ப்ரோ, நல்ல ஹிட்டாக தான் போகுது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. போர் அடிக்கிற மாதிரி எந்த சீனும் இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.